Hello. Mic check 1 2 3. இந்திய எதிர்ப்புல அவங்களுக்கு கொள்கை நிலைப்பாடு இல்லை, சும்மா அவ்வப்போது பேசுவாங்க. அதனால நாங்கள் தனித்து இதை பெரிய எழுச்சியாக போராடுவோம். இது தமிழ்நாட்டுக்கு நிதி தராமல் வஞ்சிக்கிறது, இந்த மும்மொழி கொள்கை கட்டாய ஒரு மொழி திணிப்பு, இந்தி திணிப்பு, அதை எதிர்த்து இந்த தொகுதி சீரமைப்பு இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் தனியாக போராடுவோம். ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, அப்புறம் இந்த மாதிரி ஒரே கல்விக் கொள்கை, இந்த மாதிரி வேலையெல்லாம். அதனால ஒரு நாட்டில் ஒற்றுமை வந்துடும், நாடு வளர்ந்துடும். அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையானது. இது இப்போ அதே மாதிரி தான் இது தொகுதி சீரமைப்பு பண்ணுறோம். இது தேர்தலில் சீர்திருத்தம் செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது. அமெரிக்காலாம் உலக நாடுகளில் இன்னைக்கு இந்தியா, நைஜீரியா 2 நாடு தான் இந்த வாக்கு எந்திரத்தை வச்சிருக்கு. ரெண்டுமே ஊழலில் ரொம்ப மோசமான நாடுகள். பங்களாதேஷ் வச்சிருந்துச்சு, அதுவும் கூட கடைசியாக கைவிட்டுருச்சு. உங்களுக்கு இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான் நிறுவனம் தான் அதை தயாரித்து கொடுக்குது. அப்போ அந்த நாடே இதை பயன்படுத்துறது இல்லை. நீங்கள் அமெரிக்கா, நீங்கள் மனித கழிவை எந்திரத்தில் அள்ளுது, வாக்குச்சீட்டில் போடுது. அதுவும் 50 மாகாணங்களும் ஒவ்வொரு மாகாணத்துக்கு ஒரு நேர வித்தியாசம் இருந்தும் கூட அது வாக்குச்சீட்டில் பதிவு செஞ்சு அன்னைக்கு இரவே எண்ணி அது சொல்லிடுது. நீங்கள் டிஜிட்டல் எண்ணியல் இந்தியான்னு வச்சுக்கிட்டு இந்த இதை வச்சுக்கிட்டு 10 நாள் 42 நாள்லாம் பாராளுமன்ற தேர்தலில் பெட்டி முடங்கி கிடந்ததை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் தேர்தலை நடத்தி எண்ணிடுவோம். நீங்கள் அவன் மனித கழிவை எந்திரத்தில் எழுறான், நீ வாக்கை எந்திரத்தில் போடுற, நீ மனித கழிவை மனித நல்ல வைக்கிற. இந்த மாதிரி மாறுதல் பண்ணோம். அமெரிக்காவில் அப்படி தெரு பேசுறது, வீடுக்கு போய் காசு கொடுக்கறது, இப்படி அந்த நிலையே ஒழிக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் போட்டிடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுப்பாங்க, விவாதிப்பாங்க, அது மக்கள்கிட்ட போகும். அன்னைக்கு ஊடகம் இல்லாத போது சரி, இப்போ என்ன ஊடகம் இருக்குது. அந்த மாதிரி சின்ன மாறுதல்களை கொண்டு வரணும். ஒரு நபர் 2 தொகுதிகளில் போட்டிடுறதை தவிர்க்கணும். ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு போட்டிடுறது, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டிடுறது, அதெல்லாம் தவிர்க்கணும். அதெல்லாம் தேவையில்லாத செலவு. இடைத்தேர்தல்ங்கிற ஒன்றை நீக்கணும். இடைத்தேர்தல் தேவையில்லை. 2வதாக வந்தவர் எவரோ அவரை வெற்றி பெற்றவரா, அவரே அடுத்த மீதி இருக்கிற காலங்களில் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு சேவை செய்வார்னு. ஏன்னா 2 லட்சம் வாக்கில் வெல்றாருன்னா 1,76,000 வாக்கு ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கிறோங்க. அவருக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அந்த மக்களின் நம்பிக்கையை வீணடிக்காம அவருக்கு மதிப்பளிக்கணும். அந்த மாதிரி மாற்றங்கள், சீர்திருத்தங்கள் நிறைய கொண்டு வர வேலை இருக்கு. அதை விட்டு சும்மா நீ இதை சீர்தமைக்கிற, அது அமைக்கிற, இதனால என்ன நடந்துடும்? என்ன நடந்திருக்கு? தமிழ்நாட்டிலே தொகுதி சீரமைப்புன்னு நாசம் பண்ணது இருக்கு. எந்த ஒரு சமூகம் ஒரு இடத்துல குவியாம சிதைச்சு நாசம் பண்ணி இங்கே அங்கே அக்கு துக்கா போட்டு அது செஞ்சது இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும் சேரும். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமே இந்த இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற எந்த கட்சி ஆட்சியுமே இந்த தமிழ்நாடுனாவே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பு இருக்கும். நம்மளுடைய வளத்தை எடுத்துக்கிடுவாங்க, வரியை எடுத்துக்கிடுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் நம்ம உரிமைன்னு வரும்போது அதை முற்றுமுழுதாக நிராகரிப்பாங்க. நம்ம வாழ்க்கையை பற்றி இவங்க கொல்லப்பட பாட்டம், மீனவர் கைதோ மீனவர் படுகொலையோ இது எதுக்குமே. ஆனால் வாக்குக்கு மட்டும் வாசலில் நின்றுவாங்க. இது ஒரு கொடுமை தான். அது நீண்ட காலமாக நடக்குது. இப்போ இதை நான் என்ன நினைப்பேன்னா, இந்த அரசு தராதது. ஏன்னா அது இங்கே இந்த தமிழ்நாடு ஒரு பொருட்டாக நினைக்காது. அது கூட்டணி வச்சு இப்போ பீகாருக்கு முன்னுரிமை கொடுக்க காரணம் நிதிஷ்குமார் ஐயா தயவில் தான் ஆட்சி நடக்குது. ஆந்திராவுக்கு கொடுக்கும்னா அது ஐயா சந்திரபாபு நாயுடு தயவு தேவைப்படுது. இப்போ நம்ம அங்கே உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அதனால அது வெறுப்பை காட்டுது. அதை நம்ம தமிழ் மக்கள் மனதில் வச்சுக்கிட்டு வஞ்சித்து தேர்தல் காலத்தில் வீழ்த்தணும். நீ தானே எனக்கு உரிய நீதியை தர மறுத்த அப்படின்ட்டு நம்ம மக்களுக்கு அந்த விழிப்புணர்வோ அந்த ஏதோ இல்லை. அது ஒரு சிக்கல். இவங்க இவ்வளோ பெரிய அதிகாரம், ஒரு மாநில அதிகாரம், 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்காங்க, இங்கே 39 வச்சுருக்கிறாங்க. புதுச்சேரியில இவங்க உறுப்பினர் தான். அப்படி இருக்கும்போது இவங்க சண்டையிட்டு வாங்காமல் இங்கே எங்களுக்கு நீதி தரலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு சொல்லுங்க. அதை சண்டை போடணும் இவங்க போட மாட்டாங்க. அதைத்தான் அவர் தம்பி சொல்றார், சிறுபிள்ளைய சண்டை மாதிரி இருக்குதுன்னு சொல்றாரு. இந்த கட்சிகளால் மக்களுக்கு அதிருப்தின்னு இருக்கு. நீங்கள் சொல்றீங்களா, திருப்தியான ஆட்சி, நிறைவான ஆட்சி, நல்லாட்சி அப்படிங்கிறது வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்கும். இவங்களுக்கு தெரியாது, செய்ய மாட்டாங்க.
செய்ய மாட்டாங்க, இவங்களுக்கு தெரியாது. அது இறந்துருச்சு. அந்த ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிற தலைமைகள், அந்த ஆட்சி அதெல்லாம் நமக்கு கனவாயிருச்சு. அது நம்ம தாத்தா காமராஜர் காலத்தோட முடிஞ்சிட்டு. பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இருந்த அரசியல் நேர்மை, தூய்மை, ஆனால் நாகரிகம் அதெல்லாம் செத்துருச்சு. அரசு அறிவை வளர்க்கும் கல்வியை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு, உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு, சாலை ஓடுதல் பராமரித்தலை தனியார் கொடுத்துருச்சு, ஒரு இடம் விட்டு இடம்பெயர்ற போக்குவரத்தை தனியார் கொடுத்துருச்சு. அது விண்ணூர்லேருந்து தொடர்வண்டியிலிருந்து எல்லாம். நாட்டின் பாதுகாப்பு இராணுவத்தையே தனியார்ட்ட கொடுத்துருச்சு. 100 விழுக்காடு அந்நிய முதலீடை கொண்டு வரலான்னு இருந்துச்சு. சீருடை ஒருத்தன் தைக்கிறான், உணவு ஒருத்தன் பரிமாறான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே போயிட்டுது. இது எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு இந்த நாடு. மின் உற்பத்தி விநியோகம் தனியா இருக்கு, சூரிய ஒளி மின்பூங்கா தனியா இருக்கு, காற்றாலா தனியா இருக்கு, எல்லாம் தனியா இருக்கு. ஆனா சாராயம் மட்டும் அரசு விக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கு பாருங்க. நேர்மை, கோயில் கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் காசு இருக்கு. நீங்க சிறப்பு தரிசனம் வேணுமா காசு கொடுக்கணும், நீங்க பிரசவ அறையா காசு கொடுக்கணும். அப்ப எல்லாமே பணம் பணம் பணம்னு. இது எப்படி சொல்றது, சகிக்க முடியாத ஒரு அநீதி. இலங்கையில வந்தது, பங்களாதேஷில் வந்தது, இங்க வரும். வருமானு கேட்காதீங்க, வருது, வரும், காத்திருங்க. இந்த பக்கத்தில் இங்க நடந்தது அது ட்ரெய்லர் தான். பங்களாதேஷ் இலங்கையின் முன்னோட்டம் தான். ஆனா மெயின் பிக்சர் இருக்குல்ல, அது இங்க தான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா அது ஒரு மாநில அளவு தான், அது ஒரு மாநில அளவு தான். இது 29 நாடுகள். என்ன ஆகும்னு பாருங்க. Hello. Mic check 1 2 3. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.